بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله مبعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தாலே பெருவாரியாக மீலாது மௌலித் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது. எவ்வளவுதான் மார்க்கத்தில் இது இல்லை என்று சொன்னாலும், சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் யாரும் செய்யவில்லைன்னு சொன்னாலும், எப்படியாவது வலிந்து கட்டி கொண்டு மாற்று வியாக்கியானம் கொடுத்து தவறான விளக்கங்கள் கொடுத்து சம்பந்தமில்லாத கேள்விகள் மூலமாக மக்களுக்கு மத்தியில் மறுபடியும் இந்த பிதாத்துகளை வேரூன்ற வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வாதம் வைக்கப்பட்டு பரவலாக அது சமூக வலைதளங்களில் பரவப்பட்டது. அது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸில், குல்லு பிதாத்தின் தொலாலா, எல்லா பிதாத்தும் வழிகேடுன்னு சொன்னாங்களே. அப்போ இதை வைத்துக்கொண்டு வஹாபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பிதாத்தும் வழிகேடுன்னு சொன்னால், அப்போ அந்த குல்லுண்ட வார்த்தைக்கு ஒவ்வொன்றும் என்று நீங்கள் அர்த்தம் வைப்பதா இருந்தா, எல்லாமே எல்லா பிதாத்தும் என்று வைப்பதா இருந்தா, அதே போலத்தான் ஒரு ஹதீஸ்ல வருது, குல்லு ஐனின் ஜானியா, ஒவ்வொரு கண்ணுமே விபச்சாரம் செய்யக்கூடியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ்ல வருகிறது. திருமதி, நசாயி போன்ற, முஸ்னத் அஹ்மது போன்ற பல கிதாபுல வருது. அப்ப இந்த செய்தியை சுட்டி காண்பித்து என்ன சொல்றாங்க, நீங்க அந்த இடத்துல ஒவ்வொரு பிதாத்தும், குல்லு என்ற வார்த்தைக்கு ஒவ்வொன்றும், எல்லா பிதாத்தும் வழிகேடுன்னு சொன்னீங்கன்னா, அதே போல இந்த இடத்துல நீங்க குல்லு ஐனின் ஜாலியான்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல எல்லா கண்களும் என்று நீங்க அர்த்தம் வைப்பீங்களா? அப்படி வச்சோம்னா நபிமாருடைய கண்களும் இதுல உள்ளடங்குமா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்களாம், அப்ப குல்லுன்னு சொன்னா எல்லாத்தையும் உள்ளடக்காது, சில நேரங்கள்ல விதிவிலக்கா சில விஷயங்கள் இருக்கும் என்று என்ன பண்றாங்க, சம்பந்தம் இல்லாம இவங்க செய்யக்கூடிய மார்க்கத்தில் துளியும் ஆதாரம் இல்லாத, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் செய்யாத இந்த மீலாது மௌலித் என்ன பண்றாங்க, அதை நியாயம் கற்பிப்பதற்காக சம்பந்தமில்லாத வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பொதுவாகவே யார் இப்படி சம்பந்தம் இல்லாம மார்க்கத்துல புதிய வழிகேடுகளை கொண்டு அதை நியாயம் கற்பிக்க பார்க்கிறார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களால நியாயமான வாதத்தை வைக்க முடியாது, நியாயமான ஆதாரங்களை வைக்க முடியாது. இது யதார்த்தம். அந்த அடிப்பில் பாத்தீங்கன்னு சொன்னா, இதற்கு நம்ம பதில் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸினுடைய, இவங்க எந்த ஹதீஸை வைத்து இந்த வாதத்தை வைக்கிறாங்களோ, இந்த ஹதீஸினுடைய முதல் பகுதியை மட்டும் என்ன பண்றாங்க, எடுத்து காண்பித்து விட்டு பின்னால் உள்ள பகுதியை தொடர்பாக வரக்கூடிய மற்ற அறிவிப்புல இந்த ஹதீஸ் எப்படி முழுமையாக வந்திருக்கிறது, இதே குறித்த அறிவிப்பாளர், அதாவது இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாரும் சொன்னோம்னா அபி மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபிய வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் மற்ற கிதாபுகள்ல மற்ற அறிவிப்புகள்ல இதே சஹாபி வழியாக எப்படி முழுமையாக வந்திருக்கிறது என்று அதையெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்றாங்க, முன்னால் உள்ள பகுதியை மட்டும் காமிச்சிட்டு சாதகமா இருக்கக்கூடிய ஆதாரமா இருப்பதன் காரணமா பின்னால உள்ள அந்த பகுதியை மறைச்சிட்டாங்க. பின்னால என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் முழுமையா சொல்றாங்க பாருங்க, குல்லு ஐனின் ஜானியா, ஒவ்வொரு கண்களும் விபச்சாரம் செய்யக்கூடியதா இருக்கிறது. எப்போ அப்படின்னு சொன்னா, வல் மர்அத்து இதா இஸ்தஅதரத் ஃபமர்ரத் பில் மஜாலிசி ஃபஹிய ஜானியா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு அந்நிய ஆண்கள் இருக்கும் சபைகளை கடந்து சென்றாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ அப்படி கடந்து செல்வாளையானால், அப்படி செல்லும் நிலையில் ஒவ்வொரு கண்களும் விபச்சாரம் செய்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு அந்நிய பெண்ணு அந்நிய ஆண்கள் இருக்கும் சபையில நறுமணம் பூசிக்கொண்டு கடந்து சென்றா, அந்த அந்நிய பெண்ணை அந்நிய ஆண்கள் பார்ப்பதற்கு ஒரு வழியாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் அந்த பெண்ணை தவறாக ஆண்கள் பார்த்தால் ஒவ்வொரு கண்ணும் விபச்சாரம் செய்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கண்ணுக்கும் ஒரு விபச்சாரம் என்கிற ஒரு பங்கு இருக்கிறது. இப்படி பெண் கடந்து போகும்போது அந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தா, திரும்ப பார்த்தா அந்த கண்கள் விபச்சாரம் செய்யும். அப்படி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணும், எல்லா கண்ணும் இல்ல, பார்க்காத கண் அல்ல, திரும்ப பார்க்காம இருக்கா இல்லையா அந்த கண் அல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணை பார்த்து மார்க்கம் அனுமதிக்காத அடிப்படையில் திரும்ப பார்க்கக்கூடிய அந்த கண்களைத்தான் இந்த ஹதீஸ் குறிப்பிடுது, எல்லா கண்களையும் குறிப்பிடல. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஹதீஸினுடைய முழுமையான வாசகத்தை மறைச்சிட்டு என்ன பண்றாங்க, பின்னால் உள்ள வாசகத்தை மறைச்சிட்டு முன்னால் உள்ள பகுதியை மட்டும் நமக்கு சாதமா இருப்பதன் காரணமாக சம்மந்தம் இல்லாம என்ன பண்றாங்க, வியாக்கியானம் பண்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல எல்லா கண்ணும் என்று சொல்லப்பட்டது எப்ப, ஒரு பெண்ணு கடந்து போய் அந்த பெண்ணை ஆண்கள் பார்த்து திரும்ப பார்க்கக்கூடிய அந்த கண்களை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை நம்ம இந்த ஹதீஸ்ல தெளிவா புரியலாம். இன்னும் நீங்க பார்க்கலாம், அதாவது ஒரு பெண்ணு ஆண்களை கடந்து போனாலே அந்த ஆண்கள் அவங்கள முதல் தடவை பார்த்தாலே குற்றமா, முதல் தடவை பார்ப்பதே விபச்சார குற்றத்திற்கு உள்ளடங்குமான்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல, முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அலி லா
துதுபி அந்நவரத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, திரும்ப திரும்ப ஒரு பெண்ணை பார்க்காதீர்கள். உங்க பார்வையை திரும்ப திரும்ப மீட்டி ஒரு பெண்ணை பார்க்காதீர்கள். இன்னலக்க அல் ஊலா, முதலாவது பார்வை தான் உங்களுக்குரியது, முதலாவது பார்வை தான் அனுமதிக்கப்பட்டது. அதை யதார்த்தமா பார்த்தா தப்பு இல்லை. முதலாவது பார்வை என்பது பாவத்திற்குரிய பார்வைகளை யதார்த்தமாக அது பார்க்கக்கூடியது. அந்த பெண்ணை பார்க்க வேண்டும், அந்த பெண் அழகா இருக்காங்க என்று தவறான எண்ணத்தில் பார்க்கப்படக்கூடிய பார்வைகளை யதார்த்தமா போகும்போது பார்வைப்படுவது. அப்ப முதலாவது பார்வைப்படக்கூடியது உங்களுக்குரியது, அது எந்த குற்றமும் இல்லை என்ற கருத்துப்பட ரசூலா தெளிவாக சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, வலைச திலக்க அல் ஆஹிரா, அடுத்த தடவை பார்க்கக்கூடியது, மறுபார்வை பார்க்கக்கூடியது இருக்கா இல்லையா, இது உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ரசூலா சொல்றாங்க. ஏன்னா அது குற்றமான பார்வை. யதார்த்தமா போறோம், ஒரு பெண்ணு வர்றாங்க, அந்த பெண்ணை பார்த்துட்டோம்னு சொன்னோம்னா ரசூலா மேல சொன்னது மாதிரி நறுமணம் பூசி கொண்டு வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் முதல் பார்வை நமக்குரியது, இரண்டாவது பார்வை சைத்தானுக்குரியதுன்னு இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அப்ப முதலாவது பார்வை நமக்குரியது, அது என்னது, அதுக்கு குற்றம் என்பது கிடையாது. முதலாவது பார்வை யதார்த்தமாக விழக்கூடியது, வேண்டும் என்று பார்க்கக்கூடியது அல்ல. இரண்டாவது மூன்றாவது பார்க்கக்கூடிய பார்வைதான், அது தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பார்வைதான் தவறான பார்வையாக, குற்றத்திற்கு உரிய பார்வையாக மார்க்கம் சொல்கிறது. அப்ப இது எல்லாம் இந்த துணை ஹதீஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா அப்ப இவங்க காட்டக்கூடிய ஆதாரம் என்பது என்ன, எந்த கண்ணை சொல்லப்பட்டிருக்கு, எந்த கண்கள் திரும்ப திரும்ப அந்நிய பெண்களை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறதோ அந்த கண்ணைத்தான் ரசூல்லா சொல்றாங்க என்று தெளிவாக நம்ம புரியலாம். அப்ப இப்படி எல்லாம் துணை ஹதீஸ் இருக்கும் பொழுது சம்மதம் இல்லாம என்ன பண்றாங்க, இங்க எல்லா கண்ணும் அர்த்தம் வச்சுக்கினா நபிமார்கள் கண்ணு வருமா, அப்ப அங்க நீ என்ன செய்யக்கூடாது, எல்லா விதத்த வழிகேட்டு நீ சொல்லக்கூடாது என்று சம்மதம் இல்லாம என்ன பண்றாங்க, இப்படி முறையற்ற வாத வைக்கிறாங்க. எனவே ரசூல்லா சொன்னது மாதிரி மார்க்கத்துல புதுமையான அமல்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறது எல்லாமே பிதாத்து தான், எல்லாமே பிதாத்து. ரசூலா குல்லு பிதா தலாலா, எல்லா பிதாத்து வழிகேடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வழிகேடுல எப்படி நல்ல வழிகேடு இருக்கும், அப்ப வழிகேடுன்னு சொன்னாலே கெட்டதுதான். ரசூலா தெளிவாக தானே சொல்றாங்க, எல்லா பிதாத்து வழிகேடு. அப்ப எல்லா பிதாத்து வழிகேடு ஆயிடுச்சுன்னா வழிகேட்டு நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடுன்னு இருக்குமா? அப்ப பாத்தீங்கன்னா பிதாத்துன்னு சொன்னாலே வழிகேடு தான், அது தெளிவா ஹதீஸ் சொல்லி இருக்குது. எனவே என்ன பண்றாங்க, சம்பந்தம் இல்லாம என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த வாதத்தை வைக்கிறாங்க என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு வாதம் வைப்பாங்க, என்ன அப்படின்னா உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்களா, தங்களுடைய ஆட்சி காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அவங்க காலத்துல வாழும் பொழுது ரமலானுக்கு சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து தொழுவிச்சாங்க, பின்னால அதை விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹுடைய இறுதி காலத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு காலம் வரைக்கும் அந்த அமல் நடைபெறவில்லை. பின்னால் என்ன பண்ணாங்க, உமர் ரலியல்லாஹு அதை மறுபடியும் என்ன பண்ணாங்க, புத்துயிர் ஊட்டி அந்த அமலை செய்ய சொன்னாங்க. செய்ய சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நிஅமத்தில் பிதாத்து ஹாதி, இந்த புதுமையான பிதாத்து சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்களா, இந்த வாசகம் தான் உமர் ரலியல்லாஹு சொன்ன இந்த வாசகம் தான் நல்ல பிதாத்துன்னு சொன்னாங்க, சிறந்த பிதாத்துன்னு சொன்னாங்க. இந்த இதை வச்சுதான் என்ன பண்றோம், பிதாத்து ஹசனான சில உருவமாக்கள் சொல்றாங்க. இவன் ஷாஃபி ரஹிமுல்லா என்ன பண்ணுவாங்களா, பிதாத்து சையா பிதாத்து ஹசனான்னு பிரிச்சிருக்கிறாங்க என்று என்ன பண்றாங்க, எம் ஷாஃபி ரஹிமுல்லா சொன்னதாக சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இமாம்கள் உமர் ரலியல்லாஹு எந்த அடிப்படையில சொன்னாங்க, இமாம்கள் எந்த அடிப்படையில இந்த சிறந்த பிதாத்துன்னு சொன்னாங்க என்று நம்ம பார்க்கும் பொழுது இமாம்கள் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இது மார்க் அடிப்படையில் உள்ள பிதாத்தை சொல்லல. மார்க்கத்துல ஒரு புதிய ஒரு அமலை ஏற்படுத்தி விட்டு, இவங்கள மாதிரி புதிய ஒரு அமலை ஏற்படுத்தி விட்டு 40 பாத்தியா, கத்தம் பாத்தியா, வருஷம் பாத்தியா என்று சொல்லி, அதே மாதிரி ரபீல் அவல் மாதத்துல முதல் 12 நாட்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து கவி பாடணும் என்று பள்ளியில ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு அமலாக, புதிய ஒரு வடிவமாக ஒன்றை செய்துவிட்டு இதை பிதாத் ஹசனா என்று இமாம்கள் யாரும் அறவே சொல்லல. அப்படி சொன்ன ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இவங்க மாதிரி ரசூலா காலத்துல இல்லாத, சஹாபாக்கள் காலத்துல இல்லாத ஒரு புதிய அமலை செஞ்சுட்டு இந்த பாருங்க இதுதான் பிதாத் ஹசனான்னு சொல்லி இமாம்கள் யாராவது சொன்ன ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? கியாம நாள் வரைக்கும் சவால். ஏன்னு சொன்னோம்னா இமாம்கள் அந்த அடிப்படையில் இவங்க செய்யறாங்களா இல்லையா, இன்னைக்கு புதிய பிதாத்துகளை புதிய அமலை ஏற்படுத்தி கொண்டு அதை பிதாத் ஹசனான்னு சொல்லி போட்டு அழகிய பிதாத்துன்னு சொல்லி செய்யறாங்களா இல்லையா, இது மாதிரி இமாம்கள் சொல்லல, இமாம்கள் செய்யல. மாலா இமாம்கள் எந்த அடிப்படையில் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னு சொன்னோம்னா இந்த பிதாத் வார்த்தை பொதுவா அரபியை பொறுத்த வரைக்கும் 2 அடிப்படையில் பயன்படுத்துவாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா லுகவி மானா, இஸ்திலாஹி மானான்னு சொல்லுவாங்க. அதாவது மொழி ரீதியான அர்த்தத்துல பயன்படுத்தப்படும், மார்க்க ரீதியான அர்த்தத்துல பயன்படுத்தப்படும். உமர் ரலியல்லாஹு எந்த அர்த்தத்துல பயன்படுத்தினாங்க, மொழி ரீதியான அர்த்தத்துல தான் பயன்படுத்தினாங்க. மொழி ரீதியான அர்த்தத்துல என்ன புதுமைன்னு சொன்னா என்ன, இந்த குறிப்பிட்ட இந்த கியாமுல் லைல் தொழுகை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததுதான்.
ரசூலுல்லாஹ் எதுக்காக விட்டாங்க? கடமையாக்கப்பட்டு விடுமோன்னு பயந்து தான் விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, திரும்பி என்ன இதை ஆரம்பிச்சுட்டு ரசூலுல்லாஹ் காலத்துல கடமையாக்கப்பட்டு விடுமோன்னு பயந்து தான் ரசூலுல்லாஹ் விட்டாங்க. விடுவது மார்க்கம் என்று அடிப்படையில் விடல, மாறாக அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து ரசூலுல்லாஹ் விட்டாங்க. இப்ப கடமையாக்கப்பட வாய்ப்பில்லை, ரசூலுல்லாஹ் இல்ல, எனவே நம்ம செய்யலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த அமலை மறுபடியும் செய்வாங்க. அப்ப இவ்வளவு நாட்களாக பல வருஷங்களாக நடைபெறாம இருந்து திரும்பவும் புதுசா துவங்குறாங்களா இல்லையா, அந்த அடிப்படையில தான், இந்த மொழி அடிப்படையில புழக்கத்தின் அடிப்படையில தான் புதிய பிதத்துன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நம்ம திறக்கிறாங்க, புதிய கல்வியாண்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப புதிய கல்வியாண்டுன்னு தான் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடம் அந்த ஸ்கூல் திறக்கவே இல்லையா, திறந்ததே இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. மாறாக இந்த வருஷம் இடைவெளி விட்டு புதிதாக துவங்கக்கூடியது என்ன செய்வாங்க, புதிய கல்வியாண்டு, புதிய துவக்கம் என்றுதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த மொழி அடிப்படையில புழக்கத்துல உள்ள அந்த மொழி அடிப்படையில உள்ள பிதாத்து புதுமை என்று சொன்னாங்களே தவிர மார்க்கத்தில் புதுமைன்னு சொல்லல. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே காமிச்சுட்டாங்க, இதை மார்க்கமா ரசூலுல்லாஹ் காமிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் விட காரணம் என்ன, கடமையாக்கப்பட்டு விடுமோன்னு பயன்தான் விட்டாங்க. இப்ப கடமையாக்கப்படாது, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாக ஆயிட்டாங்க, இப்ப கடமையாக்கப்படாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை மறுபடியும் என்ன பண்ணாங்க, புதுசாக துவங்கினாங்க. அப்ப மறுபடியும் புதிதாக துவங்கி அடிப்படையில தான் புதிய பிதாத்துன்னு சொன்னாங்களே தவிர மாறாக மார்க்கத்துல புதிய ஒரு அமலை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யல, அதை பிதாத்து ஹசனான்னு சொல்லல. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் அப்படி என்ன செய்யல, அந்த வார்த்தையில சொல்லல. அவங்க எதை சொல்லுவாங்க, இமாம்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இமாம்கள் இந்த பிதாத்து ஹசனான்னு சொல்லது எதை சொன்னாங்கன்னா, ஒண்ணு இந்த கியாமுல் சொல்லக்கூடிய ரமலான்ல ரசூலுல்லாஹ் தொழுது அது கடமையாக்கப்பட்டு விடுமோன்னு பயந்து விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டதா இல்லையா, இதைத்தான் சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, இரண்டாவது குர்ஆனை ஒன்று சேர்த்தது இருக்கா இல்லையா, இதைத்தான் புதிய வழிமுறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா மொழி அடிப்படையில் உள்ளது, புழக்கத்துல உள்ளது. ரசூலுல்லாஹ் காலத்திலே குர்ஆன் அங்கங்க இருந்தது, மறுபடியும் என்ன பண்றாங்க, புதுசா அதை ஒன்று சேர்க்கிறாங்க. அப்ப புதுசா ஒன்று சேர்க்கிறாங்க என்ன அர்த்தம், ஏற்கனவே உள்ள குர்ஆனை தான் ஒன்று சேர்க்கிறாங்க, புதிய குர்ஆனை ஒன்றும் சேர்க்கல. அப்ப புழக்கத்தில் உள்ள அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொழுகை நடத்தப்பட்டு, கியாமுல் லைல் ரமலான் கால தொழுகை நடத்தப்பட்டு, பின்னால நாட்கள் தள்ளி புதிதாக துவங்கப்பட்ட அடிப்படையில, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் என்பது அங்கங்க எல்லா சஹாபாக்கள்டையும் பிரிஞ்சு இருந்ததை மறுபடியும் புதுசா என்ன பண்றாங்க, ஒன்று சேர்க்கிறாங்க. அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்றை செய்யறதல்ல, இருக்கக்கூடியதை புதிதாக என்ன பண்றது, புத்துயிர் ஊட்டுறது, புதிதாக துவங்கிறது என்ற அர்த்தத்துலதான் சஹாபாக்கள் இமாம்கள் சொல்றாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா அவங்க இந்த பிதாத் ஹசனான்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்திற்கு கீழே இந்த ரெண்டு உதாரணத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. குர்ஆனை தொகுத்ததையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரமலான் காலத்துல ஆரம்பித்த இந்த தொழுகையை மட்டும்தான் சொல்றாங்க. எனவே இவங்கள மாதிரி இமாம்கள் என்ன செய்யல, புதுசாக ஒன்று மார்க்கத்தில் ஏற்படுத்தி விட்டு அதை பிதாத் ஹசனான்னு எங்கேயுமே சொல்லல. அப்படி சொன்ன ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. ஏன்னா நம்ம பாக்குறோம், தெளிவாக பாக்குறோம். அதாவது இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் இதை தெளிவாக சொல்றாங்க பாருங்க. அதாவது மாலம் யகுன் லஹு அஸ்லுன் மின தீனி ஃபஹுவ தலாலா, மார்க்கத்தில் எதற்கு அடிப்படையே கிடையாதோ, அந்த அமலுக்கு ரசூலுல்லாஹ் இருந்தோ சஹாபாக்கிட்ட இருந்தோ எந்த அடிப்படையுமே இல்லையோ அதுதான் வழிகேடு, பிதாத்துன்னு சொல்றாங்க. வத்தீன் பரிஉ மின்ஹு, மார்க்க அதை விட்டும் தூரமாக விட்டதுன்னு தெளிவா சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, சவாஉன் ஃபீ தாலிக மஸாயில் இஅ்திகாதாத் வல் அஅமால், அவங்க தெளிவா சொல்றாங்க. அது கொள்கை ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி, அதே போல அமல்களா இருந்தாலும் சரி, மார்க்கத்துல எதற்கு அடிப்படை இல்லையோ அது அனைத்துமே பிதாத்து, அனைத்துமே வழிகேடுன்னு சொல்றாங்க. தெளிவா தான் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, இப்படி சொல்லி போட்டு சொல்றாங்க. அந்த குல்லு பிதாத்தின் தொலான ஹதீஸுக்கு தான் இந்த விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, அந்த கிதாபை நம்ம பதிவு செய்யற நீங்க பாருங்க, வம்மா மா வகஅ ஃபீ கலாமி ஸலஃபி மினல் இஸ்திஹ்சானி பஅதல் பித்இ ஃபஇன்னமா ஹிய அல் பித்உ லுகவிய்ய லா ஷர்இய்ய. இமாம் அவங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க, இந்த சில உலமாக்கள் என்ன பண்ணாங்க, சில பிதாத்துல குறித்து அது சிறந்த பிதாத்துன்னு சொன்னாங்க, அது சிறந்த பிதாத்தா கருதுனாங்க. அது எதை குறித்து சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, ஃபஇன்னமா ஹிய பித்அ லுகவிய்ய, அது மொழி ரீதியான, நான் சொன்னது மாதிரி மொழி ரீதியான புழக்கத்துல உள்ள அந்த பிதாத் புதுமைன்னு சொல்லக்கூடிய வாச அமைப்பை தான் சொன்னாங்களே தவிர லா ஷர்இய்யா, மார்க் அடிப்படையில் சொல்லல என்று தெளிவாக சொல்றாங்க. இந்த செய்தி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிதாபாகி ஜாமியுல் உலூம் வல் ஹிக்கம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல கிதாபில் 597 பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இமாம் பெருமக்கள் சொன்னது தெளிவாக நம்ம பார்க்கலாம். சிறந்த பிதாத்துன்னு சொன்னது என்ன, மொழி அடிப்படையில் சொன்னதுதான், மார்க் அடிப்படையில் ஒரு இவங்கள மாதிரி புதிய அமலை ஏற்படுத்தி கொண்டு செய்ததல்ல, சொன்னதல்ல என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்கத்தை மக்களுக்கு முறையாக சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத, சஹாபாக்கள் காலத்தில் இல்லாத பிதாத்தை செய்யாதீங்க. சம்மந்தமில்லா என்ன பண்ணாதீங்க, வசனத்துக்கு சம்மந்தமில்லாத வியாக்கியானம் கொடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா என்ன செய்வாங்க, சம்மந்தமில்லா என்ன பண்ணுவாங்கன்னா
வசனத்தை கொண்டு வந்து ஆதாரமா காட்டுவோம். என்ன வசனம் அப்படின்னா சூரா யூனுஸ் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 58ஆம் வசனம். அதை தெளிவாக வந்து அல்லாஹ் சொல்றானா, குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய ஃபضل அருளை கொண்டும் அவனுடைய ரஹமத்தை கொண்டும் ஃபல்யஃப்ரஹு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ரஹமத்துன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன, ரசூலுல்லாஹ் தான் ரஹமத்துன்னு அல்லாஹ் சொல்றான் வேற இடத்துல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு, ரசூலுல்லாஹ் வந்ததை கொண்டு, ரசூலுல்லாஹ் என்ற ரஹமத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் நாங்க என்ன பண்றோம், மீலாது கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. சம்மதமெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. ஆனா இந்த ஆதாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து ரஹமத் என்ற வார்த்தைக்கு இமாம்கள் யாரும் அப்படி விளக்கம் சொல்லவே இல்லை. நம்ம பல இமாமுடைய கருத்துக்களை பார்க்கலாம், நான் பதிவு செய்யற பாருங்க. எங்கேயுமே என்ன செய்யல, இமாம்கள் வந்து இந்த ரஹமத் என்ற வார்த்தைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல, மாறாக என்ன சொல்றாங்க, ஃபضل அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னா அது இஸ்லாம் என்று சொல்றாங்க, ரஹமத்னு சொன்னா அது குர்ஆன் என்று சொல்றாங்க. இப்படித்தான் பல முஃபஸ்ஸிர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் தாபீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து சம்மதம் இல்லாம என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்னு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஏன்னு சொன்னோம்னா வந்து இந்த இடத்துல ரசூலா வைப்பதற்கு ரசூலா பத்தி அல்லாஹ் ரஹமத்துன்னு வேற இடத்துல சொல்றான், மாற்றுக்கருத்து இல்ல, ரசூலா ரஹமத்து தான், மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா வந்து இந்த இடத்துல ரஹமத்துன்னு சொன்னது, அதை கொண்டு சந்தோஷம் அடைங்கன்னு சொன்னது குர்ஆனை தான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னு சொன்னோம்னா இதுக்கு முந்தைய வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தெளிவா சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும். அதாவது மனித சமுதாயமே உங்களுக்கு உங்கள் ரப்பிடமிருந்து ஒரு வேதம் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்றான், ஒரு உபதேசம் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்றான். அப்ப வந்து குர்ஆனை பத்தி தான் இந்த இடத்துல ரஹமத் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். அப்ப என்ன பண்றாங்க, சம்மதம் இல்லாம இவங்க ஆதாரத்தை வைக்கிறாங்க. எனக்கு ஏன் வந்து இவங்க முறையான ஆதாரம் வைக்க முடியாதுன்னு சொன்னோம்னா, ரசூலா காட்டாத சஹாபாக்கள் செய்யாத விஷயம் தான். ரசூலாவை போடலாம், மார்க்கத்துக்கு உட்பட்டு ரசூலா போடலாம், வரம்பு மீறாத வார்த்தையை வச்சு நம்ம ரசூலா போடலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது, அதை யாரும் மறுக்கல. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதத்துல குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட அமலாக, குறிப்பிட்ட ஒரு கூட்டு அமலாக அப்படி செய்வது, ரபீல் அவல் மாதம் செய்கிறோம் என்று செய்வது, இதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. சஹாபாக்கள் இதெல்லாம் பயந்துருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ன பண்றாங்க, ஒரு சமயத்துல பள்ளிக்கு வராங்க, கூட்டா என்ன பண்ண அமர்ந்து கொண்டு அல்லாஹ் திக்ர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி திக்ர் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சுபானா சொல்ல, ஒரு கூட்டம் சுபானா எல்லாரும் சேர்ந்து சொல்ல, அங்கிட்ட ஒரு கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, ஒரு நபர் சொல்லி கொடுக்க, எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, இப்படி ஒரு கூட்டமாக என்ன செய்து திக்ர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன கற்களை எடுத்து அவங்க மேல தூக்கி எரிந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போய் அவங்களுடைய ஆடை கந்தனாகவில்லை, அவங்களுடைய கபர் வந்து ஈரமாகவில்லை, அதற்குள்ளாக நீங்க என்ன செய்றீங்க, இப்படி பிதாத்தை செய்றீங்களா, மார்க்கத்தில் இல்லாததை செய்றீங்களான்னு சொல்லி அவங்க வந்து கண்டிச்சாங்கன்னு பாக்குறோம். அப்ப சஹாபாக்கள் வந்து பிதாத்தலை கண்டிச்சிருக்கிறாங்க என்பது நம்ம புரிகிறது. எனவே பிதாத்தடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு மார்க்கத்தை முறையாக சொல்லுங்க. நல்லதுக்கு வழிகாட்டினா அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். இப்படி தீமைக்கு வழிகாட்டுன்னு சொன்னோம்னா மக்கள் அதை மார்க்கமா கருதி அமல் செஞ்சாங்கன்னா அந்த தீமைக்கான கூலியும் நமக்கு வந்து சேரும் என்பதை கருத்துல கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக கற்று புரிந்து அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல மக்களாகும். அதே போல மார்க்கத்தை அமல் செய்யக்கூடிய மக்கள் யார் மார்க்கத்தை முறையாக சொல்றாங்க, யார் மார்க்கத்தை ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்க, யார் சுய வியாக்கியானம் கொடுத்து சொல்றாங்க என்று தெளிவாக பிரித்தறிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.